திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, பாராய்த்திருவிரனே போற்றி, சிராப்பள்ளிமிகு சிவனே போற்றி, தென்தில்லை மண்டினுள்ள ஆடி போற்றி, இன்றனக்கார முதமானாய் போற்றி, காவா கிரகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சபேசா சிவசிதம்பரம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கே யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதூரும் கழுமல வளனக, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. தும்பலம் தும்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருமணிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய என்னுடைய மாணவ செல்வர், உங்களுக்கு எல்லாம் ஆசிரியர் பெருந்தகையாக விளங்குகின்ற ரமணாயா அவர்களே, அந்த அருமையான பேராசிரியருக்கு மாணவிகளாகவும் மாணவ செல்வங்களாகவும் அழைத்திருக்கின்ற என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களிந்த வணக்கம். சைவ மரபிலே தோத்திரம் சாத்திரம் என்ற இரண்டையும் ஒரு சேர கற்க வேண்டும் என்பது ஒரு மரபு. அதில் தோத்திரங்களை படிக்கின்ற ஆர்வமுடையவர்கள் சாத்திரங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்துவதில்லை. காரணம், கொஞ்சம் அறிவுபூர்வமாக அதுல சில விவாதங்கள் எல்லாம். தோத்திரம் என்றால் வெறும் பக்தி தான். வழியிலே சென்று அந்த பக்தி பாடலை பாடுகிற போது எல்லோரும் உருகுகிறார்கள். நமக்கும் ஏதோ அது கொஞ்சம் புரிகிற மாதிரி தெரிகிறது. ஆனால் சாத்திரம் என்று வந்தால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் தோத்திரங்களிலேயே செல்வது ஒரு அதிகமாக இருந்தாலும் சாத்திர பின்னணியோடு தான் தோத்திரங்களை அணுக வேண்டும். உமாவதி சிவம், நீங்க படித்த அந்த திருவருட்பயன் உமாவதி சிவம் தேவார அல்முறை திரட்டு என்ற அந்த நூல்ல தாம் எழுதிய அந்த திருவருட்பயனுடைய குரட்பாக்களுக்கெல்லாம் திருமுறை சான்று கொடுக்கிறார். அவையெல்லாம் சாத்திர கருத்துடையவை. இந்த கருத்தைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் என்ற அந்த முறையில சூத்திரங்களை கொடுத்திருக்கிறார். அதுவும் நாம் எப்படி அகத்தியர் தேவார திரட்டு அப்படி படிக்க வேண்டுமோ, அது தேவார அல்முறை திரட்டும் நாம் படிக்கணும். ரொம்ப ஆழமான விஷயங்கள் அதுல தேவாரம் தான் இருக்கும். ஆனா அந்த ஏன் அந்த பாடலுக்கு தேவாரத்தை சொன்னார், இந்த தேவாரத்தை ஏன் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று விளக்குவார். ஆனா அவர் என்ன வழிகாட்டுகிறார், தோத்திரங்கள் எல்லாம் நீங்கள் சாத்திர முறைகள் தான் படிக்கணும், சாத்திர விளக்கம் தெரிந்தால்தான் தோத்திரங்கள் முழுமை பெறும் என்ற கருத்தில் தான் அவர் செய்கிறார். அதனால இப்ப நீங்க சாத்திரங்களையும் படிக்கிறீங்க, தோத்திரங்களையும் படிக்கிறீங்க. அதுவும் முக்கியமா இந்த திருவாசகம் நாம படிக்கிற சிவபுராணம் நிறைய சாத்திர கருத்துக்களை உடையது. சைவ சித்தாந்த கருத்துக்களைத்தான் நம்ம இங்க விளக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தமாகத்தான் அது இருக்கும். நம்ம படிச்ச எல்லாமே அப்படிதான். எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் இங்கிருந்தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எம்பெருமான் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். பெரியோன் என்ற வார்த்தையுடைய பெருமானுக்குரியது. பெரியோன் என்பதற்கு இலக்கியங்களிலேயே நமக்கு சான்று கொடுக்கிறார். பிறவாயாக்கை பெரியோன் என்று சிலப்பதிகாரத்துல பிறவாயாக்கை பெரியோன் அதுல வருகின்றது. அதே போல நுதல்விடி நாட்டத்து இறையோன்
பெருமானை சொல்ற பொழுது முதல் விடி நாட்டத்திரையோன் என்று மணிமேகலையில் வருகிறது. அதனால் மகாதேவன், பெருமான் என்பதற்கு மகாதேவன், பெரியோன் என்பதற்கு மகாதேவன் என்ற அர்த்தம். அதனால பல இடங்கள்ல எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் அல்லவா என்னை காப்பாற்றுகிறாய் அல்லவா என்றெல்லாம் பல இடங்கள்ல எம்பெருமான் என்று வரும். அன்னைக்கு நாம சொன்னோம், எம்பெருமான் நம்பெருமான் தம்பிரான் என்பதற்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். அதுபோல் எம்பெருமானாக எங்களை போன்ற அடியார்களுக்கெல்லாம் நீ பெருமானாக இருக்கிறாய். எம்பெருமான் பிறந்திழைத்தேன், பிறந்திழைத்தேன் எம்பெருமான் சொன்னா என்ன அர்த்தம்? பிறந்து இழைத்திருக்கம்பா என்று பெருமானின்னு உங்கள்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் பிறவியை நீக்குகிறது. அதை குறிப்புதான் சொல்றேன். எனக்கு ஐயா பசிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சோறு போடுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? யார் உணவளிக்கிறார்களோ அவங்கள தானே சொல்றோம். அதே போல பிறந்து இழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று யார் என்று சொல்றார்? பிறவாத பெருமான், பிறவாயாக்கை பெரியவன், அவங்ககிட்ட தான் சொல்றார். எனவே எம்பெருமான், எம்பெருமான் என்ற அந்த குறிப்புல பிறவியை நீக்கவின்ற நீ அல்லவா, எனவே நான் பிறந்து இழைத்தேன் என்ற அந்த இழப்பு யார் என்று சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் என்ற அந்த கருத்துல எம்பெருமான் என்று சொல்கிறார். நயமா சொல்லுவாங்க. குமரகுருபர் சொல்றார், எத்தனையோ முறை நான் இந்த பிறவியை நீங்கணும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீ அதை கண்டுக்கவே மாட்டேன்றியே, காதலே போட்டுக்க மாட்டேன்ற. ஏன்னா நீ பிறந்து பழக்கம் கிடையாது, உனக்கு பிறவியினுடைய துன்பம் உனக்கு தெரியாது. பிறவி துன்பம் தெரிந்தால் உடனே என் தீக்கிடுவேன், ஆமாம்மா கஷ்டம்தான் பாதுன்னு சொல்லுவேன். உனக்கு பிறவி துன்பம் தெரியாதால நாங்க படுறையா கஷ்டம் படுறோம் பிறவியிலே என்று சொன்னால் அது உனக்கு புரிய மாட்டேன். எனவேதான் பிறவியை நீக்காமல் இருக்கிறாயோ என்று நயமாக அவர் பாடுறான்னு பார்க்கிறோம். கண்ணதாசன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்னு பாடினார். ஏன்னா அவன் பிறவாதவன் அல்லவா, இதனுடைய துன்பத்தெல்லாம் அறிய வேண்டும்னா ஒரு முறை மனுஷனா பிறக்கணும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்ல. அதுபோல கௌரவன் சொல்றார், ஒரு முறை பிறந்து பார்ப்பா தெரியும், எங்களை மாதிரி துன்பப்படுத்த உனக்கு தெரியும்பா என்று நயமா சொல்றார். எனவே பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், எத்தனையோ பிறவி பிறந்து இப்பொழுது மானிட பிறவிலே வந்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கிறேன், நீ பிறவி நீக்குவா என்று அறிந்திருக்கிறேன். எனவே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று விடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள் தான் மெய். அந்த மெய் என்பதற்கு வடமொழியில சத்து என்று சொல்றோம் இல்லையா, சத்து என்று சொல்றதுதான் மெய். இங்க கூட சொல்லுவார், பின்னால சொல்ல போறார், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்ல அறிவே, நல்ல அறிவே, நல்லறிவே என்றார். அது சித்துன்னு அர்த்தம். சித்தாக இருப்பவருக்கு நல்லறிவே என்றார். இங்கே சத்தாக இருக்கிறான் என்பதனால மெய்யே என்றார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன் என்றால் அந்த பொன்னடிகள், மெய்யே உன் பொன்னடிகள் என்று சொல்றார். ரொம்ப ஒளிர்கின்ற மெய் அது. அந்த மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரேன்னு சொன்னார் பாருங்க, அதோடு இணைத்து பார்க்கணும். மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்றார். அதனால மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன். அந்த எம்பெருமான் என்பது எங்களை எல்லாம் ஆளுகின்ற பெருமான், இல்லாத பெருமான் என்றதுக்கு அர்த்தம். அங்க எம்பெருமான் அவர் சொல்றது என்ன காரணம் என்றால், நீ பெரியவன், நாங்களெல்லாம் சிறியவர்கள், எனவே சிறியவராக இருப்பதாலே பிறந்து பிறந்து இழைக்கிறோம். நீ பெரியவர், அந்த இழைப்பே உனக்கு கிடையாது, பிறவாமை உனக்கு. எனவே பிறவாமையில் உள்ள பெருமான், பிறவாமை காக்கின்ற பிரான் என்று சொல்றார். பிறவாமை காக்கின்ற பிரான் அவன் தான் பெருமான். மெய்யே என்று சொன்னதுனால அவன் சத்து இருக்கிறான், சத்து பொருளாக இருக்கிறான் என்றால் நிலையானவன், நிலையான பொருளாக இருக்கின்றான். அவனை அடைய வேண்டும். நிலையில்லாத பொருளை இல்லை, நாம் நிலையில்லாத பொருளை அறிகின்றோம், இப்பொழுது நிலையான பொருளை அறியணும் என்று மெய்யே என்னார். உன் பொன்னடிகள் என்பதாலே அவன் திருவருள் அர்த்தம். உன்னுடைய திருவருளை நாங்கள் உணர்கின்றோம், திருவருளை உணர்ந்தால் வீடு வேறுதான். எனவே கண்டு என்று விடுற்றோம் என்று மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றோம் என்றார். அந்த கண்டு என்பதற்கு இல்லையா, அதற்கு அனுபவித்து அர்த்தம். உன்னுடைய பொன்னடிகளை, திருவருளை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கின்றோம், கண்டு விடுற்றேன் என்பதனாலே நீ மெய்யாக இருக்கிறாய்,
உன்னுடைய அருளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அவளை உணர்ந்ததாலே எங்களுக்கு வீடு வேறு என்று சொல்ற. எனவே தாவர சங்கமாக இருந்து பறவை பிறப்பிலே இருந்து மானிட பிறப்புக்கு வந்திருக்கிறேன் என்ன சொல்ல. இன்னும் உய்யுமாறு என்ன எங்கே? அந்த பாட்டுல பல பிறப்புகள் பிறந்தாலும் கூட இனி உய்வது என்ன, உய்ய முடியுமா என்று நான் அஞ்சினேன். அந்த அச்சத்திற்கு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைமெடுத்து கிடக்கின்றேன் பின்னால பாடுவார். இனி என்னே உய்ய முடியும், உய்ய முடியுமா? அதுபோல் எல்லா பிறப்பும் பிறந்து நான் இழைத்தேன். அந்த இழப்பெல்லாம் உன்னுடைய திருவடியை பார்த்தவுடனே அது மறைந்தது. உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் என்று சொன்னால், அந்த வீடுற்றேன் என்பதற்கு நயமா சொல்லலாம், அந்த விடுதலை பெற்றேன் அர்த்தம். வீடு உற்றேன் என்றால் விடுதலை பெற்றேன். இந்த பிறப்பு என்ற ஒரு துன்பத்திலிருந்து நான் வீடு பெற்றேன். இழைப்பு இருக்கு இல்லையா, அந்த இழைப்பு நான் நீங்கினேன் என்றெல்லாம் அந்த வீடுற்றேன் என்பதற்கு சொல்லலாம். எல்லா பிறப்பும் பிறந்து இன்றைக்கு நான் வீடுற்றேன் என்றார், அதிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், இழைப்பு எனக்கு கிடையாது என்று சொல்லி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஒங்காரமாய் நின்றான். அந்த ஒரு அடி கொஞ்சம் சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது ஓங்காரம் என்ற ஒன்றை பெருமானுக்கு பல இடத்துல சொல்றாங்க. ஓங்காரத்து உட்பொருள் இருக்கிறான், ஓங்காரத்து ஒருவன், இது மாதிரி உய்யன் உள்ளத்திலே ஓங்காரமாய் நின்றான் என்றெல்லாம் என்னதார் ஓங்காரமாய் நின்றான் ஓங்காரமாய் நின்றான் என்று அப்படி ஏன் அதுக்கு சொல்லணும் என்று ராஜ பெருமானை பார்த்தால் கூட அந்த திருவாசி ஓங்காரமே நல் திருவாசின்னு போட்டிருக்கான். அவன் ஓங்காரத்துக்குள்ள இருக்கான், ஓங்காரமே நல் திருவாசின்னு போட்டிருக்கான். என்றால் என்ன அர்த்தம்? முதல்ல என்ன அர்த்தம் என்றால், பெருவான் படைக்கின்ற பொழுது பொருள்களை படைக்கிறானா அல்லது ஓசையை படைக்கிறானா என்பது கேள்வி. உலகம் என்ற உலகத்தில் இருக்கிற பொருள்களை படைக்கிறானா அல்லது ஓசையை படைக்கிறானா என்றால், தோற்றம் துடியதனில் சொன்னார் இல்லையா, தோற்றம் துடியென படைப்பல எது என்றால் துடி என்றால் உடுக்கை சொன்னார். அந்த உடுக்கை என்பது ஒலியை உண்டாக்குகிற கருவி. ஒலியை உண்டாக்குற கருவி என்பதனாலே முதல்ல ஒலியைத்தான் உண்டாக்கினான், ஓசையைத்தான் உண்டாக்கினான். எனவே முதல்ல ஓங்காரமாய் நிற்கிறான் பெருமான். ஓங்காரம் ஓசைதான். எனவே ஓசைக்காக ஓங்கார வடிவாக இருக்கிறான். முதல்ல அப்படி அர்த்தம் வைத்துக்கணும். அப்புறம் என்ன சொல்லணும்? ஓங்காரம் என்பது நமக்கு தெரிஞ்சது. நான் ஓம்னு சொல்றோம், வெளியிலே கூட சொல்றோம், ஓம்னு சொல்றோம். அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓம் என்பதற்கு அர்த்தம் இல்லை. ஏனால் அதை திருமூலர் பொருள் இல்லாததுனால ஊமை எழுத்துன்ற. ஓங்காரம் என்பது ஊமை எழுத்து. ஆனால் அது பெருமானாலே படைக்கப்படுவதாலே எம்பிரான் எழுத்துன்ற. எம்பிரான் ஏற்றுகின்றேன் எம்பிரானுடைய ஓர் எழுத்துன்ற. அப்ப எம்பிரானுடைய எழுத்து என்று சொன்னால் ஓம் என்ற அந்த சமஷ்டி பிரணமும் அதை சொல்லுவாங்க. சமஷ்டி பிரணமம் என்றால் தொகையாக சொல்லுதல், மொத்தமா சொல்றது, பிரிக்காம சொல்றது. அப்படி பிரிக்காமல் சொன்னால் அதற்கு பெருமான் தான் பொருள், சிவன் தான் பொருள். ஓம் என்று சொன்னால் சிவன் தான் பொருள். அதனால்தான் ஓங்காரத்து ஒருவன், ஓங்காரத்து பொருள் என்றெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்றால், ஓம் என்ற சொல்லினாலே குறிக்கப்படுபவன். இப்ப நாம சில பொருள்களை குறிப்பதற்கு சொற்களை சொல்றோம் இல்லையா, சொல்லெல்லாம் ஓசைதானே. எந்த சொல்லா இருந்தாலும் அது ஓசைதானே. ஓசையினால்தான் பொருள்களை நாம் குறிக்கின்றோம். அந்த ஓசை என்பது குறிப்பிட்ட ஓசை. அம்மா என்றால் அகர எழுத்தும் இம் என்றது மகரமும் மா என்று வந்து அம்மான்னு வருகின்றது. அது ஓசைதான், அதுவும் ஒலிதான், ஓசைதான். அந்த ஓசையினாலே நாம் நம்முடைய தாயை குறிக்கிறோம். அதுபோல ஓம் என்று சொன்னால் யாரை குறிப்பது? ஓம் என்று சொன்னால் பெருமானை குறிப்பது. எனவே அவன் ஓங்காரத்துக்கு பொருள். பெருமான் ஓங்கார வடிவாக இருக்கிறான், ஓங்காரத்தினுடைய பொருளாக இருக்கிறான் என்று நாம் அந்த ஓங்காரத்தை பற்றி அப்படி நினைக்கணும். உலகப் பொருள் தரல,
உலகப் பொருளை தருவதற்கு ஓம் என்பதில் அர்த்தம் கிடையாது. அது உலகத்தை கடந்த பொருளாக இருக்கிறது அந்த ஓம் மட்டும். ஆனா நாம என்ன பண்றோம், ஓம்னு சொல்லாம ஆம்னு சொல்றோம். ஆம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, சிலோன் தமிழர் எல்லாம் ஓம் தான் சொல்லுவாங்க. ஓம் என்றாலும் ஆம் என்றாலும் ஒன்றுதான் அவங்க சொல்றாங்க. நாம ஓம்னு சொல்லக்கூடாது, மந்திர சொல். எனவே நம்ம ஆம் சொல்லலாம் என்று மாற்றிட்டோம். நம்ம ஆம் மாற்றிட்டோம். ஆம் என்றால் என்ன அர்த்தம்? ஆமா, உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான், அப்படிதானே அர்த்தம். ஆமாங்க ஆமாங்க, நீ சொல்றது உண்மைதான். ஆம் ஆம் என்பதுதான் ஆமாம்னு ஆச்சு. ஆம் சொல் கிடையாது. ஆம் ஆம் ரெண்டு சொன்னால் ஆமாம், அது உண்மைதான் என்று அர்த்தம். அப்போ ஓம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? உண்மைதான், உண்மை பொருள் தான், அவன் பெருமான் உண்மை பொருள், இல்லாத பொருள் அல்ல என்று ஓங்காரம் என்று சொன்னால் அது பெருமானை குறிக்கின்ற சொல், உலகியலை குறிக்காது. ஓம் என்ற பொருள் என்று சொல்லினாலே சுட்டப்படுகின்றவன் பெருமான். அதான் அதுக்குள்ள சிறப்பு, ஓங்காரத்துக்குள்ள சிறப்பு. ஓங்காரத்து பிரபத்துக்கு அதுதான் பொருள். எனவே சிறப்பா சொல்றேன்னா, அதைத்தான் பெருமான் முதல்ல தோற்றுவிக்கிறார். முதல் முறையாக படைப்பையில இருக்கிறது ஓசை அல்லவா, அதுதானே நமக்கு முக்கியம். அந்த ஓசை தானே சொல்லாக மாறுகிறது, அந்த சொல் தானே மந்திரமா மாறுது, அந்த மந்திரம் தானே பெருமானை காட்டுகிறது. எனவே ஓங்காரம் மந்திரம், மந்திர சொற்களுக்கெல்லாம் அது அடிப்படை. எனவே ஓம் என்பதை சிறப்பான ஒன்றாக, எழுத்தாக, ஒரு நாடத்தினுடைய வடிவமாக அதை நாம் கொள்ளுகிறோம். அதுதான் ஓங்காரத்தை பற்றிய சுருக்கமா சொல்றது. இன்னொரு கருத்தலை சொல்லுவார்கள், ஓம் என்பதிலிருந்துதான் ஓம்புதல் என்ற வார்த்தை வருகிறது. ஓம்புதல் என்று சொன்னால் காப்பாற்றுதல் அர்த்தம், பாதுகாத்தல் நல்ல அர்த்தம். பாதுகாத்தல் என்று சொன்னால் யார் பாதுகாப்பது? பெருமான் தான் பாதுகாக்கிறான், வேற யார் பாதுகாக்கிறாங்க? எனவே ஓம் என்று சொல்லினாலே ஓம்புதல் என்ற சொல்லுக்கு சுருக்கமா சொல்கிறோம். ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல். பெருமானே நீதான் எங்களை பாதுகாக்கிறாய், எங்கள் உயிருக்கு நீதான் பாதுகாப்பு என்று சொல்ற முறையிலும் அந்த ஓங்காரத்தை நாம் சொல்கிறோம். ஓம்புதல் என்ற கருத்திலும் ஓங்காரம் என்று நாம் சொல்லுகிறோம். அது மந்திர சொல்லாக, முதல் சொல்லாக அமைவதால் தான் எல்லா மந்திரங்களுக்கு முன்னாலே அதை சொல்ல வேண்டும். ஒரு இனிஷியல் மாதிரி அது. எல்லா மந்திரங்களும் தோன்றுவது எப்படி? ஓசையில் தானே தோன்றுகிறது. ஓசையில எது முதல்ல தோன்றியது? ஓம் தானே முதல்ல தோன்றியது. எனவே அதை மந்திர சொல்லாக ஓம் என்று வைத்து, அதை பிரணவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நவம் என்றால் புதியதுன்னு அர்த்தம். ஒரு மொழியில புதிய புதிய ஓசைகள் வருகின்றன, புதிய புதிய ஓசையாலே புதிய புதிய சொற்கள் வருகின்றன. ஐயா, தமிழ்ல 30 எழுத்து தான். ஆனால் தமிழ் அகராதியை பாருங்க, எத்தனை எழுத்து, எத்தனை மொழி இருக்குது, எத்தனை சொல் இருக்குது. 30 எழுத்துல எப்படி 7 சொற்கள் எத்தனை ராகம்னு பாடுறாங்க இல்லையா, அதே மாதிரி 30 எழுத்து எத்தனை சொற்கள், ஆயிரக்கணக்கான சொற்கள். இதற்கெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லலாம், மாற்றி எழுத்துக்கள் எல்லாம் மாற்றி மாற்றி எவ்வளவு வந்திருக்குது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்துமாக சேர்ந்து, உயிர் மெய்யெழுத்துமாக சேர்ந்து எத்தனை சொற்கள் வந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது ஓங்காரம். எனவே அது பிரணவம். நவம் என்றால் புதியதுன்னு அர்த்தம். புதிய புதிய சொற்களை அந்த ஓசை சொல்லுவதாலே அது ஓங்காரம். தாரகம், அதுக்கு பேர் தாரகம் பெயர். தாரபஞ்சாட்சரம் என்று சொல்வாங்க. தாரகம் என்று சொன்னால் தாங்குதல் அர்த்தம். எல்லா சொற்களையும் அது தாங்குகிறது. அங்கிருந்தால் புறப்படுகிறது எல்லா சொற்களும். கடைசியில் எல்லாம் எங்க முடியும் என்றால் ஓங்காரத்திலே முடியும். அதனால்தான் என்ன பண்ணாங்க, ஓம் என்று பிரிக்கிற பொழுது ஆ உ மா என்று பிரிச்சாங்க. அந்த இம் என்பது முடிகின்ற இடம். முடிகின்ற இடம் என்பதால் தான் எல்லா மந்திர எழுத்துக்களுக்கும் மகாரம் போடணும், இம் போடணும், முடித்து வைக்கணும். தோன்றி நின்று அழிதல், அல்லது தோன்றி நின்று ஒடுங்குதல். சொல்லுக்கும் அப்படித்தான். ஆ என்று சொன்னால் தோன்றுகிறது, ஊ என்றால் அதை காக்கின்றோம், இம் என்றால் ஒடுங்குகிறது. எனவே மகாரத்திலே எல்லாம் ஒடுங்குவதாலே பெருமானை சொன்னார். அப்ப பெருமான் பாடுற பொழுது மகாரம் என்பது அரை மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. எனவே அங்கே ஒடுங்குதல்லவா, எல்லாம் ஒடுங்குதல்லவா. ஆ ஊ மா என்ற இம் என்று ஒடுங்குறதல்லவா.
அந்த ஒடுங்குதலை சொல்றதுக்காக ஒடுக்கத்தை செய்கிறவன் பெருமான். எனவே அரை மாத்திரையில் அடங்கும் அடி. பெருமானை சொல்ற பொழுது அரை மாத்திரையில் அடங்குறான் சொன்னான். ஒடுக்கத்தை செய்கிறான். தோன்றி நின்று ஒடுக்க செய்கிறான் என்பதாலே அவன் ஓங்கார பொருளாக இருக்கிறான் என்று சொல்லுக்கு துணையாக இருக்கிறான். ஓசைக்கு முதலாவதாக இருக்கிறான். ஓங்காரம் என்ற பொருளுக்கு அவன் சொல்லுக்கு வந்தான் பொருளாக இருக்கிறான். ஒடுக்கத்துக்கு அவன் தான் துணையாக இருக்கிறான் என்று எல்லாம் அது இருப்பதாலே ஓங்காரம் என்பது ஒரு தனி சிறப்பு. இது ஓங்காரத்திற்கு ஓம்புதல், பாதுகாத்தல். அந்த பாதுகாத்தல் என்பதனாலே ஓங்காரத்திற்கு சிறப்பு என்று இப்படி ஓம் என்பதற்கு பல கருத்துக்கள் சொல்றாங்க. பேச்சு வழக்கத்துல சாதாரணமா சொல்லுவாங்க. நீங்க நான் செய்கிறேன், நான் படிக்கிறேன், நான் வெல்கிறேன் என்று நான் வெல்கிறேன் படிக்கிறேன் சொல்றதை விட நாம் என்று போட்டீங்கன்னா படிக்கிறோம், வெல்கிறோம், ஓதுகிறோம் என்று சொன்னால் பன்மையில ஓம் ஓம் என்று முடியும். ஓம் ஓம் என்று முடிவது என்றால் அது சிறப்பானது. தனியா நம்ம தனியா படிக்கிறேன் வெல்றேன்னு நம்ம தனியா சொல்லாம எல்லோரையும் சேர்த்து கொண்டு சொன்னால் ஓம் என்று சொல்றோம் இல்லையா பன்மையில, அது ஓம் என்பது படிக்கிறோம், செல்கிறோம், வருகிறோம் என்று சொன்னால் இணைந்திருக்கிற சங்கமத்தை காட்டுகிறது. அடியார்கள் எல்லாம் சேர்த்து நாம் வணங்குகிறோம் பெருமானை, வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்றோம் இல்லையா, அது போல எல்லோரும் சேர்த்து வாழ்த்தி வணங்கலாம் என்றத ஓம் என்பதை அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் கூட சிறப்புக்குரியதாக நாம் ஏன் என்பதை காட்டிலும் ஓம் என்பது சிறப்பு என்றெல்லாம் அந்த ஓங்காரத்தை பற்றிய சிறப்பு இருக்கிறது. உண்மை விளக்கம் படிக்கிற பொழுது சுருக்கமா ஒன்று சொல்லியிருக்கிறார். ஓங்காரமே நல் திருவாசி என்று சொல்லிட்டு அதிலே உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஓவுக்கு மேல வளைவா இருக்க திருவாசி, அதுக்கு மேல சுடர்கள் இருக்கும். அந்த சுடர்கள் எல்லாம் எழுத்துக்கள் என்று நீங்கா எழுத்து. அந்த உட்பொருளை புரிந்து கொள்ளலாம் என்ன பண்ணாங்க, நீங்கா எழுத்து என்றதுனால வடமொழிக்கு எழுத்து 50, 50, 51, தமிழுக்கு 30. எனவே 30 சுடரா வைத்தால் அது தமிழ் எழுத்து, 50 வைத்தால் வடமொழி எழுத்து என்று சில பேர் அந்த சுடரை எண்ணுகிறார்கள். 50 வடமொழியை பற்றுடையவங்க 50 வைங்க, 51 வைங்கன்னுவாங்க. தமிழ் பற்றாளரே எங்க நடராஜ பெருமானுக்கு 30 இருந்தா போதும், 30 சுடர் என்றெல்லாம் வெளிப்பட்டிருக்கிற சுடர்களை சொல்வார்கள். அது அல்லன்ற அந்த நீங்கா எழுத்தே நிறை சுடராம் என்றால் பீஜாட்சரம் என்று ஒன்று இருக்கிறது. ஓம் என்பதற்கு மேல் ஹாம் ஹவும் என்றெல்லாம் பீஜாட்சரங்கள். அந்த பீஜாட்சரங்களைத்தான் அந்த சுடர் குடிக்கிறது, அதற்கு எண்ணிக்கை கிடையாது. எனவே ஓங்காரத்திலிருந்து பீஜாட்சரங்கள் தோன்றுகின்றன. அதற்கு பின்னால் தான் உலகியல் எடுத்து வருகிறது. அப்ப ஓம் என்பதும் பீஜாட்சரமும் ஏன் பெருமானுக்கு சொல்றோம், இறைவனுக்குள்ள மந்திரங்களை ஏன் சொல்கிறோம் என்றால் மந்திர சொல்லுக்கு இந்த ஓங்காரமும் பீஜாட்சரம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் தான் ஓம் என்று வைத்து அப்புறம் ஹாம் ஹம் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். எனவே நீங்கா எழுத்து என்பது உண்மை விளக்கத்துல பீஜாட்சரம் என்று தெரிந்துகணும். அதான் அதனால இங்க ஓங்காரமாயின்னு சொன்னார். அங்க என்னது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாயின்னு மாற்றி சொல்றார். என் உள்ளத்திலே ஓங்காரமாய் இருக்கிறார் என்று சொன்னால் ஓங்கார வடிவாய் இருக்கிறார் அர்த்தம். எதுவோ என்றால் பெருமானே, நடராஜ பெருமானை வைத்துக் கொள்ளுங்க, சுலபமா புரியும். நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி, அபயகரம், வீசுகரம் இதெல்லாம் வைத்து நீங்க உள்ளத்துல வைத்தீங்கன்னா பெருமான் எப்படி இருக்கிறார் என்றால் பெருமான் ஆடுகின்ற நடன கோலத்திலே ஆடற்கோலத்திலே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்துல நடராஜ பெருமான் பஞ்சாட்சரமாக சிவாய நமசிவாய என்று அவங்க உருவத்தை சொல்றாங்க இல்லையா உண்மை விளக்கத்துல, அந்த மாதிரி சொன்னால் மந்திர வடிவாக இருக்கிறான், பஞ்சர வடிவாக இருக்கிறான் என்று நாம் எண்ணலாம். அடுத்து ஓம் என்று சொன்னால் ஓங்கார வடிவாக இருக்கிறான். எல்லா மந்திர எழுத்துக்களும் தோன்றுகிறதுக்கு அடிப்படையா இருக்கிற ஓங்காரமாய் அவன் இருக்கிறான் என்று அந்த ஓங்காரமாய் தியானித்தல், ஓங்கார எழுத்தாக நாம் தியானிக்கிறோமே அது உள்ளத்திலே ஓங்காரமாய் இருக்கிறான்னு ஒரு அர்த்தம். தியானிக்கிற பொழுது உருவத்திருமேனியாக இருக்கலாம், பொருளாக தியானிக்கலாம், சொல்லாக தியானிக்கலாம். மந்திரங்களை கணிக்கிறோம் இல்லையா, அது சொல் தானே. மந்திரங்களை கணிக்கிறது சொல்லதானே கணிக்கிறோம் பஞ்சாட்சரத்தை. அப்ப சொல் வடிவிலையும் நாம் அவனை தியானிக்கலாம், உருவ வடிவத்திலும் நாம் தியானிக்கலாம் என்பதாலே
சொல்வடிகளை தியானிப்பது என்பது ஒரு அடுத்த நிலை. உருவத்திலே தியானிப்பது என்பது முதல் நிலை என்றால், சொல்வடிகளை தியானிப்பது என்பது அடுத்த நிலை. மந்திர சொல்லாக ஓங்காரமாக சொன்னால் அது அடுத்த நிலை. எனவே உள்ளத்திலே எனக்கு ஓங்காரமாய் இருக்கிறான் என்பது ஒரு பொருள். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லணும் என்றால், உள்ளே இருந்து ஓங்காரமாயினா என்ன அர்த்தம்னா ஓசைதானே. எல்லாவற்றையும் நமக்கு சொல்வதற்காக அவன் சொல்வடிவாக உள்ளே இருந்து உணர்த்துகிறான். ஆ என்றும் ஊ என்றும் மா என்றும் பிந்து என்றும் நாதம் என்ற ஐந்தா பிரிக்கிறோம் இல்லையா? ஐந்தா பிரித்து சொல்ற பொழுது ஆ என்று சொன்னால் அகங்காரம், மா என்றால் மனம், அந்த அஞ்சுக்கு சொன்னோம் இல்லையா? நம்ம மகாரம் மனம் சொல்லணும், ஊ என்றால் புத்தின்னு சொல்லணும், ஆ என்றால் அகங்காரம். நமக்கு இருக்கிற அகங்காரம், மனம், புத்தி, அப்புறம் புருடன், இவற்றையெல்லாம் இயக்குவதற்கு சொல் தேவை. சொல் தான் இயக்கும். இப்ப மனம் ஒன்றை பற்றுகிறதா எப்படி பற்றுது? ராமாயணத்துல ராவணன் சீதையை பார்க்கவே இல்லை. சீதையை பார்க்காமலே சூர்பனை என்ன பண்றா? அவள் அழகை வர்ணிக்கிறா. அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா என்று பயங்கரமா வர்ணிக்கிறா. அந்த வருணையை கேட்கிறா. வெறும் கேட்கறதா, சொல்லை கேட்கிறதா. நாம கூட என்ன பண்றோம்? எங்கேயாவது ஒருத்தர் வெளிநாட்டு போயிட்டு வந்திருப்பான், பிரமாதமா சொல்லுவான், கேட்டுட்டு இன்னும் நம்ம பார்க்கல, கேட்ட உடனே போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் இல்லையா? வெளிநாடோ உள்நாடோ ஏதோ ஒண்ணு பாக்குறோம் இல்லையா? ஆனா ஒரு திரைப்படம் கூட வச்சுக்கணும், திரைப்படத்தை பாட்டு பிரமாதமா இருக்கும்னு சொன்னா உடனே போய் பார்க்கிறோம் இல்லையா? அந்த சொல் தானே நம்மை தூண்டுகிறது, சொல்லாலே அதை பார்க்க வேண்டும் என்று தூண்டுகின்றது. அதைத்தான் சொல்றாரு பெருமாள். என்ன செய்கின்றான்? உனக்கு சொல்லை தூண்டுகிறான். அந்த பொருள் என்ன என்று சொல்லி, அந்த பொருளுக்கு ஒரு சொல் இருக்கு இல்லையா? பொருளுக்கு ஒரு சொல் தெரிந்தவுடனே அந்த சொல், அப்ப மனம் என்ன செய்கிறது? அந்த சொல்லை கேட்டவுடனே மனம் விருப்பப்படுகிறது. வெறும் பொருளை பார்த்து விருப்பப்படலை, நம்மை அறியாமலே அந்த பொருளுக்கு என்ன சொல் என்று தெரிந்து கொண்டுதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு கடைத்தெருவுக்கு போய் வாங்க போறோம்னா முதலே பிளான் பண்ணி போறோம், இதெல்லாம் வாங்கணும். பார்த்த உடனே நமக்கு வாங்க வேண்டும் என்று ஆசை வருது இல்லையா? பிளான் பண்ணாத கூட வாங்குறான். பார்த்தா பொருளை பார்த்தால் அந்த பொருள் என்ன என்பது தெரியும். சொல் வடிவிலே அவனுக்கு பொருள் என்றால் என்னன்னு தெரியும். இது நமக்கு உதவும் அல்லவா என்று வாங்குறான் இல்லையா? அப்போ ஒரு பொருளை பெறுவதற்கு, அது பொருளை விரும்புவதற்கு சொல் அடிப்படை, சொல்தான் அடிப்படை. சிவஞான போதத்தில் ஒரு குறிப்பு வருகிறது. அந்த அறிவு, இச்சை, செயல் மூன்று இருக்கு இல்லையா? அந்த மூன்றை முதலே தூண்டுறான் இல்லையா பெருமான்? தூண்டுகிறானே, அதுதான் முதல் உபகாரம். பெருமான் நமக்கு செய்கிற முதல் உபகாரம் எது என்று சொன்னால் அறிவு, இச்சை, செயல். அதை எது மூலமா தூண்டுறான்? சொல் மூலமாக தூண்டுகிறான். சொல் மூலமாக தூண்டுவதாலே சொல் சிறந்தது. பெருமான் அந்த சொல்லை கருவியாக வைத்துக் கொண்டு நமக்கெல்லாம் அந்த உண்மையை சொல்லுகிறான், அந்த பொருளுடைய தன்மையை சொல்லுகிறான். அப்போ உலகியல் சொற்களை எல்லாம் சொன்னா என்னால உய்ய முடியாது. எத்தனையோ சொல்லை நான் அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு நான் இந்த உலகத்தை நீங்குவதற்கு துணையாதெல்லாம். சொல்லை சொல்லி 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 எனக்கு ஆசைதான் அதிகம் வந்தது. எத்தனையோ பொருள்கள் மேலே எனக்கு ஆசை வந்ததுக்கு காரணம் இத்தனை சொற்கள் தான். எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்போ பெருமானே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னை அடைந்து வீடு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன் என்றால், உலகிலே இருக்கின்ற அந்த பொருள்கள் எல்லாம் நான் மறந்தேன், உலகில் இருக்கிற சொல்லையெல்லாம் நான் மறந்தேன். உன்னை சொல்லுகின்ற ஓம் என்று சொன்னால் யாரு பொருள்? நீதானே பொருள். எனவே நான் உய்வதற்காக என் உள்ளத்திலே ஓங்காரமாய் இருக்கிறாய். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்றால் பிரணவமாக மற்ற பொருள்களை குறிக்காத ஒரு சொல்லுது. ஓம் என்பது உன்னை மட்டுமே சொல்லக்கூடியது. உன்னை மட்டுமே குறிக்கக்கூடிய அந்த சொல்லு வடிவாக நீ இருந்து என்னை இயக்குகிறாய், சொல் வடிவாக இருந்து இயக்குகிறாய் என்பதற்குத்தான் உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்றல் என்றால் அகர, உகர, மகரம், அப்புறம் நாதம், பிந்து, இந்த ஐந்தாக இருந்து அந்த கரணங்களை இயக்குதல். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதையும் அந்த நாதம் என்பது புருடனை இயக்குதல் என்று வைத்து, இப்படி அந்த கரணங்களையும் புருடனையும் இயக்குவது எது என்றால் சொல். அதற்கு யார் காரணம் என்றால் பெருமான் தான் காரணம். எனவே பொருள் உணர்வை பெறுவதற்கு பொருள் உணர்வு தேவை. ஒரு மொழியை படிக்கிறோம் சொன்னா முதல்ல சொல்ல படிக்கிறோம். சொல்லி படித்து அதுக்கு என்ன பொருள் என்று தெரிந்து கொண்ட பின்னாலே நமக்கு அந்த மொழி வசப்பட்ட பின்னாலே சொல்லை சொன்ன உடனே இந்த பொருள் ஞாபகம் வருகிறது.
பொருளை சொன்னவுடைய இந்த சொல் ஞாபகம் வருது, வேகமா பேச. அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான்? உலகத்தை புரிந்து கொள்வதற்கு போல தன்னை புரிந்து கொள்வதற்கு உள்ளே இருந்து உணர்த்துகிறான், சொல் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அதைத்தான் ஓங்காரம் என்று உய்ய என்றால் நான் தப்பிப்பதற்காக என்ற அர்த்தம். இப்படி எண்ணுதல் அகர உகர மகரமாக என்ற நான் மந்திரம் சொன்னேன் இல்லையா, மந்திர வடிவாக தியானித்தல் என்பது யோக நெறி. யோக நெறி என்பது பாவனையினாலே பெருமானை நாம் அடைகின்றோம். பெருமானை அடைகின்ற போது யோக நெறியை அடைவதற்கு பாவனை. ஆனால் ஞான நெறியை அடைந்தால் தான் அனுபவம். அது அடுத்தது. அவ என்ன பண்றார்? பாவனையில இருந்து யோக நெறியிலே ஓங்காரத்தை உணர்ந்து, ஓங்காரத்துக்கு என்ன பொருள்? சிவன் அல்லவா பொருள். ஓங்காரம் என்பது ஒரு கருவி, ஓசை ஒரு கருவி. அந்த கருவி மூலமாக பொருளை உணர்கின்றோம் அல்லவா, அதுதான் சிவம். எனவே ஓங்காரம் என்று எண்ணினால் அது யோக நெறி, அது சொல்லை உணர்கின்றது. ஓங்காரத்துக்கு ஒரு பொருளாயிருக்கிறான் என்று சொன்னால் அது சிவம், அது அனுபவம் என்று உய்யின் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றான். ஓங்காரம் என்ற ஓங்காரமாகவே எனக்கு நின்று கொண்டிருக்கிறாய், எனக்கு உண்மையை சொல்லுகிறாய் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால ஞானிகள் ஞானத்தினாலே அவனை உணர்வார்கள். மாணிக்க வாசகர் யோக நிலையிலிருந்து கடந்தவர், ஞான நிலையிலிருந்து அவர் பாடுகிறார் என்பதனால நான் உய்வதற்காக, இந்த பிறவி நீங்குவதற்காக என்று மெய்யா என்றும் உய்ய என்றும் அந்த வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ பிறப்பு பிறந்தாலும் கூட இப்பொழுதுதான் நான் உய்கின்றேன், ஓங்காரமா என்ற பொருளாக இருக்கின்ற உன்னை நான் உணர்ந்ததாலே நான் உய்கிறேன் என்று சொல்லி மெய்யா உய்யின் உள்ளத்தில் ஓங்காரமா என்ற மெய்யா விமலா விடைப்பாகான் முடிக்கிறார். விடைப்பாகா என்று சொல்றது என்ன காரணம் என்றால், ஆட்கொள்வதற்கு வருகின்ற பொழுது விடையிலே வருவான் பெருமான், அம்மையப்பராக வருவான். பாகன் என்றால் செலுத்துபவன் அர்த்தம். விடை என்றால் காளை வாகனம். காளை வாகனத்தை செலுத்திக் கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அது உயிர்களை ஆட்கொள்வதற்காக அம்மையப்பராக வருகிறான் என்பதுதான் அதுக்கு பொருள். எனவே மெய்யா விமலா விடைப்பாகா, விமலா என்று அன்னைக்கு சொன்னோம். விமலா என்று சொன்னால் குற்றங்கள் அணுக முடியாதவன், அப்படிப்பட்டவனே நீ விடைப்பாகன் அல்லவா, விடைப்பாகனாக நீ வர வேண்டும் என்று விடைப்பாகா என்று சொல்றார். அப்புறம் வேதங்கள் ஐயா என வருது, அதை நாம் இன்றைக்கு வேண்டாம், மணி 9:30 மேல ஆகிப்போச்சு, 9 அனுபவிச்சு இந்த விடைப்பாக நாம் வைத்துக் கொள்வோம். ஒரு அரை மணி நேரம் ஏதோ நாம் சிந்தித்ததாக வைத்துக் கொள்ளலாம். ஓங்காரத்தை பற்றி நினைவு கொள்ளுங்க. அது சிவஞான போலத்தில் அதெல்லாம் வரும். அந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்ற பொழுது அந்த அந்தக்கரங்களை இதெல்லாம் இயக்குகிறது, அதன் மூலமாக பெருமான் எப்படி நமக்கு உணர்த்துகிறான் என்பது பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை. இப்ப நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்னு சொன்னா, ஒரு சொல்லை தெரிந்து கொள்ள பொழுதே எழுத்து எழுத்தாதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கொடுக்கிற பொழுது அம்மான்னு சொன்னா ஆ இம் மா அப்படிதான் சொல்லி விடுறோம். பா டா இம் படம் எழுத்து எழுத்தாக சொல்றோம். எழுத்து எழுத்தாக சொல்லி நம்ம சொல்லாகி போச்சு. சொல்லாக ஆனாலும் கூட ஒரு சொல்லை நம்ம சொன்ன உடனே எப்படி புரிகிறது என்றால் எழுத்தாக வந்துதான் புரிகிறது. வேகமா எழுத்துக்கள் வந்து பதிகின்றன. எனவே எழுத்து எழுத்தா நம்ம புரிஞ்சுக்கிறோம். கற்றுக்கொள்ளுகிற பொழுது மெல்லதான் கற்றுக்கிறோம். ஆனால் மொழி வலிமை பெற்ற பின்னாலே, மொழி வன்மை வந்த பின்னாலே நாம் வேகமான சொல்லை சொன்ன உடனே எழுத்துக்களாக வந்து பதிகிறது அல்லவா. அதுதான் இங்க சொல்ற. அகார உகாரம் அகாரம் என்றால் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு மனம் பற்ற வேண்டும், புத்தி நிச்சயிக்க வேண்டும், அகங்காரம் இழித்து கொள்ள வேண்டும், சித்தம் சிந்திக்கணும். இப்ப சொல்லை சொன்ன உடனே மனம் விரும்புகிறது, அகங்காரம் எழுச்சி பெறுகிறது, புத்தி நிச்சயிக்க இந்த சொல்லைத்தான் சொல்லுகிறான் என்று நிச்சயம். எவ்வளவு வேகமா சொல்றியா, அந்த எவ்வளவு வேகம் இப்படி வருது நமக்கு. கம்ப்யூட்டர் தட்டுறீங்களே, அது ஏன் அவ்வளவு வேகமா வருதுன்னா அவ்வளவு வேகமா வருது வச்சிருக்கான். அதுல ஒன்னொன்னுதான் வருது, ப்ரோக்ராம் பண்ணி ஒன்னொன்னுதான் பண்றோம். ஆனா தட்டவுடனே வருது என்றால் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணுது. அது போல மொழியின் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சாச்சு. இங்க ஆவுமாலாம் வச்சாச்சு. சொன்ன உடனே அந்த அகரபகரத்தை பிற தெய்வங்களாக இருக்கின்ற அந்த அதிகார தெய்வங்களாக இருக்க பிரம்மன், திருமால் போன்றவர்களாக இயக்குகிறார்கள். இயக்குவதாலே அந்த உணர்வு நமக்கு வருகின்றது. எழுத்து மூலமாக உணர்வை பெருமான் தருகிறான். எல்லா உணர்வையும் பெருமான் தருகிறான் என்றால் சொல் உணர்வையும் பெருமான் தான் தருகிறான். சொல்லுக்கு மூலமாக இருப்பதெல்லாம் எழுத்து, எழுத்துக்கு மூலமாக இருப்பது ஓங்காரம். அதனால் ஓங்காரத்தை சிறப்பாக நாம் சொல்லுகிறோம் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன் ஓங்காரத்தை சொன்னார் என்பது பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது.
ஆங்காங்கே சொல்லப்படுவதற்கு அதுதான் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு, அப்படி நீங்கள் வேண்டினால், ஓங்காரப்படி வேண்டினால் விடைப்பாகனாக வந்து அம்மையப்பராக வந்து நம்மை ஆட்கொள்கிறான் என்ற அந்த குறிப்பைத்தான் ஐயா விமலா விடைப்பாகா என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடியோடு நாம் இதை நிறுத்திக் கொள்வோம். மறுபடியும் அடுத்த வருகிற வியாழக்கிழமை சந்திக்கலாம் கூட நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. வணக்கம். ஐயா வணங்கிக்கிறேங்க ஐயா. வணக்கம் ஐயா ஒரு சின்ன விண்ணப்பங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நாளைக்கு தீக்கை விழா ஒளியரசு ஐயா தலைமையில பவானியில நடக்குதுங்கய்யா. ஆமாங்க ஐயா. அடியேனும் எங்க வீட்டுக்கார 2 பேரும் விசேட தீக்கை வாங்குறோங்கய்யா. உங்களோட ஆசீர்வாதம் வேணுங்கய்யா. சிவ சிவா. சொல்லுங்க. அவரை கேட்டதா சொல்லுங்க. ஐயா அதான் பேசுறாங்க. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு சிவதீட்சை வாங்குறேங்க. உங்களோட ஆசீர்வாதம் வேணுங்கய்யா. நிச்சயமா நிச்சயமா அதெல்லாம் சரிங்க. சொல்லுங்க. ஒளியரசு கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சரிங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. ரமணா ஐயா, அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கிக்கிறேங்கம்மா. வணங்கிக்கிறேன் ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, பாடிக்கலாம். வாழ்த்துக்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மகிழ்ச்சி. சந்திக்கலாம், வியாழக்கிழமை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். மான்விழி வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.